Hello friends, this is Deva4win27. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல crochet book ஓட அந்த கவர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி புக்கோட கவர் பண்றதுக்கு நான் ப்ரிஃபர் பண்றது திக்கர் yarn தான். அதாவது 6 play, 8 play, 10 play அந்த மாதிரி திக்கர் yarn யூஸ் பண்ணிக்கோங்க. 2 play, 3 play மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படினா ரொம்ப தின்னா வளவளன்னு இருக்கும். சோ அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால திக்கர் yarn சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். நான் வந்து 6 play யூஸ் பண்றேன். இது வந்து இந்த yarn பர்టిక్యులரா பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. சோ குழந்தைங்க டச் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. Then hook size பாத்தீங்கன்னா 6 mm ஃபாலோ பண்ண போறேன். நீங்க எடுக்கிற yarn size கேத்த மாதிரி hook size ஃபாலோ பண்ணிக்கோங்க. scissor, yarn needle, அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி book page நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். book page எப்படி பண்ணனும் அப்படிங்கற வீடியோவும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டுருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த புக்கோட பேஜ் எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டு அதை எப்படி அட்டாச் கோட கவர்ல அட்டாச் பண்ண போறோம். சோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல பார்த்திருக்கோம் இந்த பேஜ் எப்படி பண்றது அப்படினு. சோ நான் பண்ணின பேஜோட சைஸ் பாத்தீங்கன்னா 5 inches இருக்கு. இது வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. சோ எனக்கு இப்போ ஒரு 5 inches ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? இந்த 5 inchesக்கு என்னோட பேஜ் கவர் பாத்தீங்கன்னா, அதாவது புக்கோட கவர் பாத்தீங்கன்னா இதை விட அதிகமா இருக்கணும். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள வந்து அந்த மாடல்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படினா புக் வந்து தடிமனாயிட்டே வரும். அந்த பேஜ் வந்து தடிமனாயிட்டே வரும். சோ அப்ப நம்ம இதை விட பெருசா கவர் பண்ணனும் அப்படினா தான் இது எல்லாத்தையும் உள்ள வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். சோ அதனால நம்ம எவ்வளவு இன்ச்சுக்கு எடுத்துக்கறோமோ அதை விட 3 inchesக்கு எக்ஸஸ், அதாவது இப்போ நான் 5 inchesக்கு ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன் பேஜ், நான் 8 inchesக்கு செயின்ஸ் போட்டுக்க போறேன். நான் எதுக்கு வந்து இன்ச்சஸ்ல சொல்றேன், செயின்ஸ் கவுண்ட் சொல்லல அப்படினா ஒவ்வொருத்தர் ஒரு நீடில் ஒவ்வொரு yarn size ஃபாலோ பண்ணுவோம். சோ கண்டிப்பா செயின்ஸோட கவுண்ட் வந்து டிஃபர் ஆகும். இப்போ நான் 6 play யூஸ் பண்றேன், நீங்க 4 play யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா செயின் சொன்னா டிஃபர் ஆகும். அதுக்காக தான் நான் செயின்ஸ் கவுண்ட் சொல்லல, இன்ச்சஸ்ல சொல்றேன். இப்போ இன் கேஸ் நீங்க ஒரு 6 inchesக்கு பேஜ் தச்சிருக்கீங்க அப்படினா புக்கோட கவர் வந்து 9 inchesக்கு செயின்ஸ் போட்டுக்கோங்க. சோ நான் வந்து 5 inchesக்கு ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன், அதனால 8 inchesக்கு செயின்ஸ் போட்டுக்க போறேன். சோ இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். சோ கரெக்ட்டா பாத்தீங்கன்னா எனக்கு 8 inches இருக்கு. எனக்கு இது போதும். சோ நீங்க எடுக்க போற பேஜோட சைஸோட 3 inches எக்ஸஸா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டபுள் crochet தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ அதனால 3 chains ஸ்கிப் பண்ணிட்டு 4th chainல இருந்து ஸ்டிட்ச் பண்ண போறேன். சோ இந்த மாதிரி ஹூக்ல ஒரு வாட்டி நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 4th chainல இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் crochet போட்டுக்கலாம். டபுள் crochet, chains, slip stitch இதெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து நான் பேசிக்ஸ் வீடியோலயே போட்டுருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. சோ ஒவ்வொரு செயின்லயும் நம்ம ஒரு டபுள் crochet பண்ண போறோம். இது வந்து நீங்க சிங்கிள் crochetவும் பண்ணலாம், ஆஃப் டபுள் crochetவும் பண்ணலாம், ட்ரிபிள் crochetவும் பண்ணலாம், டபுள் crochetவும் பண்ணலாம். சோ உங்களோட விருப்பம் தான். நான் வந்து டபுள் crochet தான் எனக்கு கரெக்ட்டா வருது. அதனால நான் வந்து அதாவது எனக்கு டபுள் crochet பண்ணி பழக்கம் வந்துருச்சு. அதனால நான் டபுள் crochet பண்றேன். பட் நீங்க எந்த ஸ்டிட்ச் வேணாலும் இதுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இதே போல கண்டினியூஸா எல்லா ஸ்டிட்ச்லயும், அதாவது எல்லா செயின்லயும் டபுள் crochet போட்டுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு செயின்லயும் ஒரு டபுள் crochet ஃபுல்லா போட்டுட்டு வாங்க. எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபுல்லா இப்போ நம்ம டபுள் crochet பண்ணியாச்சு. சோ ஒரு ரோ ஃபுல்லா finish பண்ணிருக்கோம். இப்போ செகண்ட் ரோக்கு நம்ம ஸ்டிட்ச் பண்ணலாம். செயின் 3 போட்டுக்கோங்க. 1 2 3 செயின் 3 போட்டு டர்ன் பண்ணிக்கிறேன். சோ நம்ம வர்க் பண்ணதை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் இருக்கு இல்லையா, அதுல வந்து நான் ஸ்டிட்ச் பண்ண போறது இல்ல. ஏன்னா அதுக்கு பதிலா தான் நம்ம செயின் 3 போட்டுருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டிட்ச்ல இருந்து அகைன் ஒரு ஸ்டிட்ச்லயும் ஒரு டபுள் crochet போட்டுட்டே வர போறேன். சோ பேஜுக்கு நம்ம எப்படி ஸ்டிட்ச் பண்ணமோ அதே போல தான், மெஷர்மென்ட் மட்டும் தான் அதுக்கும் இதுக்கும் டிஃபர் ஆகும். சோ இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு வாங்க. சோ நமக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு இதே கண்டினியூ பண்ணனும். செகண்ட் ரவுண்ட் நம்ம finish பண்ணிட்டோம். இப்போ அகைன் செயின் 3 போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கலாம். 2 3 அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒவ்வொரு ஸ்டிட்ச்லயும் ஒரு டபுள் crochet போட்டுக்கிட்டே வாங்க.
ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, இப்போ அதே போல் தான். இப்போ நம்ம வந்து 5 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பேஜ். அதில் அப்படி ட்ரிபிள் த டைம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதாவது நான் வந்து 15 இன்ச்சஸ்க்கு லைனாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறேன். ஸோ இதே போல் 15 இன்ச்சஸ் வர வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பேஜ் எத்தனை இன்ச்சுக்கு தைக்கிறோமோ அதை விட ட்ரிபிள் த டைம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் 5 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் வரைக்கும் இது வந்து கவர் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக இன்னும் ஒரு ரவுண்ட் நான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பட்டன் லூப் ரெடி பண்ணணும். அதுக்காக தான் அதை ஸ்டிச் பண்ணலை. இப்போ நம்ம பேஜ் இங்கே வைக்கிறோம் இல்லையா, இதில் வந்து உள்ளுக்குள்ளே நம்ம அந்த ஆப்ளிக்கு வந்து அதாவது ஸ்டிச் பண்ணுவோம் இல்லை பேஸ்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பல்ஜாக வரும். அந்த புக் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுறப்ப நல்லா பல்ஜாக வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு பத்தாது. நீங்கள் வந்து 5 இன்ச்சஸ்க்கு நீங்கள் 5 to 5 10 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஸோ அதனால தான் ட்ரிபிள் த டைம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பேஜ் வந்து 6 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கவர் வந்து 18 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அது க்ளோஸ் பண்ணுறப்ப ஈவனாக உங்களுக்கு எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகி வரும். அதுக்காக தான் கொஞ்சம் நிறைய வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டன் இப்போ ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பட்டன் லூப் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். சப்போஸ் நீங்கள் பட்டன் எதுவும் ஸ்டிச் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா 2 பக்கமும், அதாவது இந்த கவரோட 2 பக்கமும் சென்டராக வந்து செயின்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு த்ரெட்டு கூட இன்சர்ட் பண்ணி நீங்கள் நாட் மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் வந்து பட்டன் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் சென்டராக வர வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சென்டர் வரைக்கும் வந்துட்டேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு 9 ஸ்டிச்சஸ் இருக்குது. அதே போல் இங்கேயும் வந்து 9 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து நான் பட்டன் லூப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களோட பட்டன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி செயின்ஸ் போட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ண போகிற பட்டனுக்கு எனக்கு 4 செயின்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் 4 செயின்ஸ் போட்டிருக்கேன். செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து டபுள் க்ரோஷே அடுத்த ஸ்டிச்சிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ண வேணாம். நீங்கள் ஒரு ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதிலிருந்து செயின் போட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலேருந்து டபுள் க்ரோஷே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து உங்கள் பட்டனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த செயின்ஸ் போட்டுக்கோங்க. சின்ன பட்டனாக இருந்தால் 2 செயின் கூட போதும். ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட புக்கோட கவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. எக்ஸஸ் யார்ன்லாம் பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த பட்டன் லூப் வந்து பேக் சைடில் வச்சுருவேன். ஃப்ரண்ட் சைடில் தான் பட்டன் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை பேஜ் வைக்க போகிறோமோ அது எல்லாத்தையும் ஒன்றா அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த புக்கோட கவர் இருக்குது இல்லையா, அதில் சென்டராக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதாவது 2 பக்கமும் நல்லா க்ளோஸ் ஆகணும். அந்த மாதிரி வச்சு அதை அட்டாச் பண்ணிவிடுங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. பட் பேஸ்ட் பண்ணுறதை விட ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கழண்டு வராது. ஏன்னா குழந்தைங்க அடிக்கடி எடுத்து பார்க்கும்பொழுது கழண்டு வராமல் இருக்கும். ஸோ அதனால் ஸ்டிச் பண்ணிக்கோ. இந்த புக்கோட மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். ஸோ இதோட லென்த் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ் இருக்குது. நம்ம பேஜ் ஸ்டிச் பண்ணுறப்ப 5 இன்ச்சஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அதோட 2 இன்ச் நம்மளுக்கு எக்ஸஸாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதே போல் அகலமும் நம்ம இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் வந்து அகலமும் 5 இன்ச்சஸ் தான். ஸோ அதை ட்ரிபிள் த டைம் எனக்கு 15 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே நம்ம வச்சு அட்டாச் பண்ணோன்னா புக் வந்து ஃபுல்லாக கவர் ஆகி வரும். ஸோ அதனால் இதே போல் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.